என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று கவலைப்படும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீது தன் தகப்பனாலும் தன் வீட்டாராலும் மிக மிக அற்பமாய் எண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். கடைசி பையன், சின்ன பையன், இவனால என்ன முடியும்? இவன் ஆடு மேய்க்க மட்டும்தான் லாய்க்கு. அண்ணன்கள் ராணுவத்தில் போய் மிகப்பெரிய வீர காரியங்களை செய்வார்கள், அதற்கெல்லாம் இவன் தோதுபட்டே வரமாட்டான் என்ற ஒரு அற்பமான சிந்தை தகப்பனுக்கும் தகப்பன் வீட்டாருக்கும் இருந்தது. யுத்த களத்தில் போய் கோலியாத்தை பற்றி விசாரிக்கும் போது அண்ணன்மார்கள் இவனை கடிந்து கொண்டார்கள். நீ துணிகரம் மிக்கவன் என்று சொல்லி கடிந்து கொண்டார்கள். இவன் எதற்குமே லாயக்கில்லை என்று நினைத்தார்கள். ராஜா கூட இவன் மிக மிக சிறிய பையன், எந்த தைரியத்தில் வருகிறான் என்ற சிந்தனையோடு கூட இருந்தார். ஆனால் தேவனோ இவனை அதிகமாய் வேல்யூ செய்திருந்தார். ஏனென்றால் காட்டில் இவர் தனிமையில் இருந்த போதிலும் அவர் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டு நம்பிக்கொண்டு அவர் வல்லமையை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இருந்தார். தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க முன் வந்தார். கரடியோடும் சிங்கத்தோடும் யுத்தங்கள் செய்தார். இதை தேவன் பார்த்து வேல்யூ செய்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் ஆள இவன் மட்டுமே லாயக்கு என்று சொல்லி ராஜாசனத்தில் அமர்த்தினார். இவரும் தன் மக்களை வெகுவாய் அழகாய் நடத்தி சத்துருக்களை நின்று தன் ஜனங்களை பாதுகாத்தார். ஆமாங்க, உலகம் உங்களை அசட்ட பண்ணலாம், உங்க உருவத்தை பார்த்து உருவ கேலி பண்ணலாம், உங்க திறமைய பார்த்து நீங்க எதற்குமே லாயக்கில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பக்தி வைராக்கியத்தையும் உங்களிடத்தில் இருக்கும் உண்மையையும் உங்களுடைய தாளந்துகளையும் உலகம் காணாத, அடையாளம் காணாத உலகத்தின் மத்தியில் தேவன் அதை காண்கிறார். அவர் கண்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறது. உங்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும், உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்த்த கர்த்தர் அதை மற்றவர்களையும் பார்க்க வைப்பார். மற்றவர் கண்களுக்கு முன்பாக உங்களை வேல்யூ செய்ய வைப்பார். உங்களுக்குரிய மரியாதை, உங்களுக்குரிய கனம், உங்களுக்குரிய பதவி உயர்வு எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உலகத்தால் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன். என்னுடைய படிப்பு கூட போதாது, திறமை இல்லை என்று எண்ணப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிறேன். ஆனால் என் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற கர்த்தாவே, என்னை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி மற்றவர் கண்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்துவீர், என்னையும் பயன்படுத்துவீர் என்று நம்பி காத்திருக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.